வியூவர்ஸ், வெல்கம் டு வியூ. திஸ் இஸ் மோகனா லோகநாதன். இன்னைக்கான கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்டிடியூட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக்கான டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போறோம். அதாவது காலம் மற்றும் வேலை. சோ இந்த டாபிக் அப்படிங்கிறது நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே, ஆர் பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே. சோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயுமே ஆல்மோஸ்ட் இந்த டாபிக் இருக்கு. சோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு லைன் கான்செப்ட் தான். அந்த ஒன் லைன் கான்செப்ட் என்ன அப்படிங்கறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒன் லைன் வச்சு உங்களால ஹோல் சாப்டரையே கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அது என்ன அப்படிங்கறத மட்டும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்னன்னா, நீங்க ஒரு 100 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டை எழுதணும். அதாவது நீங்க 100 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டை எழுதணும். ஒரு நாளுக்கு எவ்வளவுதான் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பேஜ் தான் எழுதுவீங்க. மொத்தமா நீங்க 100 பேஜ் எழுதணும். ஆனா ஒரு நாளைக்கு 10 பேஜ் தான் எழுதுவீங்க அப்படின்னா, எத்தனை நாள்ல அந்த 100 பேஜ் எழுதி முடிப்பீங்க? சோ இப்போ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? அதாவது you have to write 100 pages, but in one day you can complete only 10 pages. அப்படின்னா, in how many days can you complete that work? சோ இதுதான் உங்களோட கொஸ்டின். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 10 நாள் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 பேஜ்னா 10 நாள்ல 100 பேஜ் எழுதிருவோம் அப்படின்னு. சோ இது எப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, டோட்டலா நான் பண்ண வேண்டியது எவ்வளவு அப்படின்னா 100 பேஜ். அப்ப என்னோட வேலை அப்படிங்கிறது 100 பேஜ் வேலை இருக்கு. 100 பக்கம் எழுதுறதுதான் என்னோட வேலை. ஆனா நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவேன்? 10 பக்கம் தான் எழுதுவேன். சோ அப்ப மொத்தமா எனக்கு இருக்க வேலைய ஒரு நாள் நான் எவ்வளவு பண்ணுவேனோ அதால வகுத்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஒர்க்கை நான் எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ சேம் கான்செப்ட். இப்ப ஒன் மோர் கொஸ்டின். நீங்க 100 பேஜஸ் எழுதணும். ஆனா ஒரு நாள்ல 20 பக்கம் எழுதுவீங்க. அப்ப எத்தனை நாள்ல முடிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க? 100 பேஜஸ் டோட்டலா நான் பண்ண வேண்டிய வேலை. ஆனா ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு பண்ணுவேன்? 20 பண்ணுவேன் அப்படின்னா 100/20 போட்டுனா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 5 டேஸ் அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு லைன் கான்செப்ட் தான் த்ரூ த டாபிக் நம்ம யூஸ் பண்ணவே போறோம். இந்த ஒரு லைன் தெரிஞ்சா போதும். அப்ப மொத்தமா நம்ம எவ்வளவு வேலை பார்க்கணும் டிவைடட் பை ஒரு நாளுக்கு எவ்வளவு வேலை பார்ப்போமோ அதால வகுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் எடுத்துக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். அகைன் சொல்றேன், நம்ம மொத்தமா எவ்வளவு வேலை செய்யணும், அந்த மொத்த வேலைய ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்ப்போமோ அதால நம்ம வகுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு நாள் வேலையால வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டோட்டல் ஒர்க்கை எவ்வளவு நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படிங்கிற காலம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இதுதான் கான்செப்ட். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? சோ இப்போ ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார். அதே வேலையை பி என்பவர் 15 நாட்களில் முடிக்கிறார். 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கும் கால அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ மட்டும் தனியா பண்ணா 10 டேஸ்ல பண்ணிடுவாராம். அதே பி மட்டும் தனியா பண்ணா 15 டேஸ்ல பண்ணிடுவாராம். அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த மிஸ்டேக் நான் சொல்லிடுறேன். அது ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ ஒரு டைம் அந்த ஒர்க்க பண்றதுக்கு 10 நாள் எடுத்துக்குதா? அடுத்து பி அதே வேலைய ஒரு டைம் கம்ப்ளீட்டா பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குது? 15 நாள் எடுத்துக்குதா? சோ அப்ப டோட்டலா எத்தனை நாள்? 25 நாள் வந்துருச்சா? அப்ப 25 டேஸ். அப்போ இந்த 25 டேஸ்ங்கிறது இவங்க 2 பேரும் 2 டைம் வேலை பார்த்ததுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? சோ அப்ப 2 டைம் வேலை பார்த்ததுக்கு 25னா ஒரு டைம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? 25/2 போட்டு 12.5 டேஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இது தவறான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன் தவறு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஏ மட்டும் தனியா பண்ணாலே எவ்வளவு நாள்ல முடிச்சிடும் அந்த வேலைய? 10 நாள்ல முடிச்சிருமா? அப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணா அந்த வேலை அந்த டைம்குள்ள முடிஞ்சிரும்ல. இன்னும் கம்மியான டேஸ்லயும் முடிக்க முடியல. ஆனா இங்க என்ன வந்திருக்கு? 2 பேரும் சேர்ந்தா 12 நாள் ஆகும் அப்படின்னு வந்திருக்கு. சோ இது லாஜிக்கலாவே உங்களுக்கு தப்புங்கிறது புரிஞ்சுச்சா? ஆக்சுவலி இது ஏன் இப்படி ஆவரேஜ் எடுக்க கூடாது அப்படின்னா, ஒரு கான்செப்ட்ல ஒரு டேர்ம் இன்னொரு டேர்மோட ரிலேட் ஆயிருக்கும் பொழுது நம்ம ஆவரேஜ் அப்படிங்கிற விஷயம் பண்ணக்கூடாது. சோ அதுதான். சோ அதை பத்தி நம்ம டீடைல்டா போவேனா. பட் நார்மலா இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பவுமே இந்த ஆவரேஜ் எடுக்க கூடாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எப்படிதான் சால்வ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா கிவன் டேட்டா எழுதிருங்க. என்ன கொடுத்திருக்கானோ அதை எடுத்து எழுதிருங்க. இப்ப ஏ ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கும்? 10 நாள்ல முடிக்குமா? அப்ப ஏ 10 டேஸ் எழுதிருங்க. அடுத்தது அதே வேலையை பி எத்தனை நாள்ல முடிக்கும்? 15 டேஸா? அப்ப 15 டேஸ். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10, 15 இருக்கா, இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா மீசிமா அப்படின்னு சொல்லுவோம்ல, மீச்சிறு பொது மடங்கு. சோ அது எடுக்கணும். அப்ப 10க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரியல அப்படின்னா, எல்சிஎம்கான வீடியோவை நான் பின் பண்றேன், அதை பார்த்துடுங்க. ஓகேங்களா? ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க எல்சிஎம் தெரிஞ்சாதான் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப 10யும் 15யும் காமனா எந்த நம்பர் வகுக்கும்? 5 வகுக்குமா? சோ அப்ப 5ஆல வகுத்தீங்கன்னா 2 5 10, 3 5 15 அவ்வளவுதான். சோ எகைன் இந்த 2க்கும் 3க்கும் ஏதாவது காமனான நம்பர் இருக்கா? இல்ல இல்ல. இப்படி இல்லனாலுமே நீங்க என்ன பண்ணா கடைசியா 1 1 வர வரைக்கும் எடுக்கிறது தான் எல்சிஎம். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்னா 5 into 2 into 3 இந்த ஸ்டெப்லயே போட்டுடலாம். இல்ல எனக்கு புரியாது மேம், நான் வந்து கடைசியா 1 1 வர வரைக்கும் போடுறேன் அப்படின்னா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப 5 into 2 into 3 இங்க இருக்க எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அதுதான் என்னது நம்மளுக்கு எல்சிஎம். அப்போ 5 2s are 10, 10 3s are என்னது 30. அப்ப எல்சிஎம் எனக்கு என்ன வந்திருக்கு? இந்த ரெண்டு நம்பருக்கு 30ன்னு வந்திருக்கா? சோ அந்த எல்சிஎம் என்ன பண்ணுங்கன்னா இப்படி சென்டர்ல எழுதிக்கோங்க. புரிஞ்சுச்சா? சோ இது உங்களோட செகண்ட் ஸ்டெப். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிவ் அண்ட் டேட்டா எழுதணும். செகண்ட் ஸ்டெப் எல்சிஎம் கண்டுபிடிச்சு போட்டுறணும். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10ஓட எதை மல்டிபிள் பண்ணா, எதை பெருக்கனா இந்த 30 வரும் அப்படின்னு பாக்கணும். சோ அப்ப இந்த 10ஓட எதை மல்டிபிள் பண்ணா 30 வரும்? 3 மல்டிபிள் பண்ணா வருமா? சோ அப்ப அந்த 3 இந்த லைனுக்கு மேல போட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரிதான். அப்ப இந்த 15 எதோட மல்டிபிள் பண்ணா 30 வரும்? 2ஆல மல்டிபிள் பண்ணா 30 வருமா? சோ அப்ப அதையும் இந்த இடத்துல போட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுனீங்கல்ல அந்த கிவன் டேட்டாவை அடிச்சிருங்க. புரிஞ்சுச்சா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன சொன்னோம்? கிவன் டேட்டா எழுதணும். செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? எல்சிஎம் எடுத்துட்டு அதை இந்த சென்டர்ல எழுதிடணும். அதுக்கு அடுத்தது இந்த நம்பரோட எதை மல்டிபிள் பண்ணா இந்த 30 வருமோ அதை இந்த லைனுக்கு மேல போட்டுறணும். அப்ப 15ஓட எதை மல்டிபிள் பண்ணா 30 வரும்னா 2. சோ இந்த 3வது ஸ்டெப்பையும் முடிச்சிட்டு இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு த்ரோ அவுட் த டாபிக். இதே ஸ்டெப் தான் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்க 3 நம்பர் இருக்குல்ல, இதுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்க 30 அப்படிங்கிறது என்னன்னா மொத்தமா நீங்க பார்க்க வேண்டிய வேலை அப்படின்னு அர்த்தம். அப்ப மொத்த வேலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30. அப்ப டோட்டலா நீங்க பார்க்க வேண்டிய ஒர்க்ஸ், டோட்டல் ஒர்க்ஸ்ங்கிறது 30 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க். சோ இதுல 3 அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நாள்ல ஏ எவ்வளவு பண்ணும் அப்படின்னா 3 வேலை பார்க்குமா. அதே பி ஒரு நாள்ல எவ்வளவு பண்ணும் அப்படின்னா 2 வேலை பார்க்கும். ஓகேங்களா? சோ நீங்க இந்த லைன் மேல போட்டிருக்கீங்கல்ல, இது அந்த பர்சன் யாருக்கு நேரா போட்டிருக்கீங்களோ அவங்க ஒரு நாள்ல பார்க்கக்கூடிய வேலை. இங்க எல்சிஎம் எடுத்து போட்டீங்கல்ல, இது மொத்தமா அவங்க செய்ய வேண்டிய வேலை. ஓகேங்களா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை அதே வேலையை முடிக்கிறதுக்கான கால அளவு என்னன்னு கேட்டிருக்காங்களா? அப்ப மொத்தமா 2 பேரும் சேர்ந்துனா ஏவும் ஒர்க் பண்றான், பியும் ஒர்க் பண்றான். அப்ப மொத்தமா அவங்க எவ்வளவு பண்ணணும்? 30 வேலை பார்க்கணும். ஆனா ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பண்ணுவாங்கன்னு பாருங்க. இங்க 2 பேரும் தானே. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்குனா ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 3 வேலை பார்க்கறான், பி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்க்கறான்? 2 வேலை பார்க்கறான். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து மொத்தமா 5 வேலை பார்க்கறாங்களா ஒரு நாளைக்கு? அதால வகுத்துருங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான். மொத்த வேலைய யார் பண்றாங்களோ அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்களோ அதால வகுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான டைம் கிடைச்சிரும் அப்படிங்கறதுதான். சோ அப்ப மொத்தமா 30 வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 5 வேலை பார்க்கறாங்கன்னா அப்போ 130/5 போட்டீங்கன்னா 1 5s are 5. இது என்ன வரும்? 6 5 30. சோ அப்ப எத்தனை நாள் அந்த வேலையை முடிச்சிருவாங்கன்னா 6 நாட்கள்ல முடிச்சிருவாங்க அப்படிங்கறதுதான். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு கான்செப்ட வச்சு நீங்க ஹோல் கான்செப்டையுமே வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுவோமா? ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ மட்டும் தனியா பண்ணா எத்தனை நாள்ல பண்ணிருவாரு? 20 நாள்ல பண்ணிருவாரு. பி மட்டும் தனியா பண்ணா எவ்வளவு நாள்ல பண்ணிருவாரு அந்த வேலைய? 30 நாள்ல பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த வேலையை 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஸ் யூசுவல் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிடணும். எழுதியாச்சா? அதுக்கடுத்து என்ன பண்ணும்? செகண்ட் ஸ்டெப் இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்ப 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுங்க. 20 30 எதால வகுப்படும்? 10ஆல வகுப்படுமா? அப்ப 10ஆல வகுத்தீங்கன்னா 2 10 20, 3 10 30. அடுத்தது ஒரு 2 2, 3 அப்படியேதான் இருக்கும். அடுத்து 3ஆல வகுத்தீங்கன்னா ஒரு 1 1 ஒரு 1 ஒரு 3 3. ஓகேங்களா? சோ அப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னா இங்க சைட்ல இருக்க லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். அப்ப 10 into 2 into 3 வரும். 10 2s are 20, 20 3s are என்னது 60.
சோ இந்த வர எல்சிஎம் வேல்யூவை சென்டர்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு சென்டர்ல போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணும்? இப்ப இந்த 20 எதால மல்டிபிள் பண்ணா இந்த 60 வரணும் அப்படின்னு பாக்கணும். அப்ப 20 எதால மல்டிபிள் பண்ணா 60 வரும்? 3ஆல. அப்ப இந்த 3 மேல போட்டுக்கோங்க. அடுத்தது 30 எதால மல்டிபிள் பண்ணா 60 வரும்? 2ஆல வகுத்தா 60, 2ஆல மல்டிபிள் பண்ணா 60 வரும். அவ்வளவுதான். சோ இந்த 2வது ஸ்டெப், அதாவது இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா வருமோ அதை போட்டதுக்கு அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுறீங்கல்ல இந்த கிவன் டேட்டா, அதை அடிச்சிருங்க. இனிஷியலா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல அதை அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இப்ப என்ன பண்ணும், இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்னது, இந்த மீனிங் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா எல்லா கொஸ்டினையும் போட்டுடலாம். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்கான், 60ன்னு கொடுத்திருக்காங்கல்ல, இந்த வேல்யூ என்னன்னா மொத்தமா அவங்க செய்ய வேண்டிய வேலை. அப்ப டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது எவ்வளவுனா 60. அப்ப 60 வேலை பார்க்கணும். ஆனா இங்க மல்டிபிள் போட்டோம்ல, இது என்னன்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அப்ப ஒரு நாளுக்கு ஏ எவ்வளவு பண்ணும், 3 வேலை பார்க்கும். ஒரு நாளுக்கு பி மட்டும் பண்ணா எவ்வளவு வேலை பார்க்கும், 2 வேலை பார்க்கும். அப்ப ஒரு நாள்ல ஏ 3 வேலையும் ஒரு நாள்ல பி 2 வேலையும் பார்க்கும். ஆனா அவங்க மொத்தமா பண்ண வேண்டியது 60 வேலை. இதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆனா இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், 2 பேரும் சேர்ந்து பண்ணா அந்த வேலை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து பண்ணுது. மொத்தமா அவங்க எவ்வளவு வேலை பார்க்கணும், 60 வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஏ 3ம் பி 2ம் பண்ணுனா மொத்தமா 5 வேலை பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு. அதால வகுத்துருங்க, ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப 60 5ஆல வகுத்தா என்ன வரும், 12. 4 5 5 12 5 60. அப்ப 12 days ஆகும் அப்படிங்கறதான். புரிஞ்சுங்களா? சோ இப்ப நம்ம யூசுவலா சொல்றதா, மொத்தமா நீங்க 60 வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 5 வேலை பாக்குறீங்கன்னா எத்தனை நாள் ஆகும்? அப்ப 60/5 போட்டா 12 கிடைச்சிரும்ல, அதேதான். சோ அப்ப மொத்த வேலை டிவைடட் பை ஒரு நாள்ல எவ்வளவு பார்ப்பாங்க, யார் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களோட ஒரு நாள்ல எவ்வளவு பண்ணுவாங்களோ அதை போடணும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மறுபடியும் அதேதான். ஒரு வேலையை ஏ மட்டும் 60 நாட்களிலும் பி மட்டும் 20 நாட்களிலும் செய்ய முடியுமானால் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சோ அப்ப ஏ மட்டும் எவ்வளவு நாள்ல பண்ணிடும், 60 நாள். பி எவ்வளவு நாள், 20 நாள். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன, கிவன் டேட்டா எழுதியாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னது நம்மளோடது, எல்சிஎம் எடுக்கணும். அப்ப எல்சிஎம் மீசிமா எடுக்கணும். அப்ப 60க்கும் 20க்கும் மீசிமா எடுத்தா என்ன வரும், 20ஆலேயே வகுப்படும் 2 நம்பரும். 3 டைம், இது ஒரு டைம். அடுத்து 3 வெளியில எடுத்தீங்கன்னா 1 1 வந்துச்சா? அப்போ லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 20 × 3 என்ன வரும், 60. அப்ப இதுக்கான எல்சிஎம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 60 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அது இங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த 60ஓட எதை மல்டிபிள் பண்ணா இந்த வேல்யூ வரும், இந்த எல்சிஎம் வேல்யூ வரும். அப்ப இதோட எதை மல்டிபிள் பண்ணா வரும், 1 மல்டிபிள் பண்ணாதான் வரும். அடுத்தது 20ஓட எதை மல்டிபிள் பண்ணா 60 வரும், 3 மல்டிபிள் பண்ணா வரும். அவ்வளவுதான். சோ இதை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், கிவன் டேட்டாவை அடிச்சிடணும். அப்ப கிவன் டேட்டாவை அடிச்சிருங்க. கிவன் டேட்டா அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இதுக்கான மீனிங் என்ன, 60 அப்படிங்கிறது மொத்தமா அவங்க செய்ய வேண்டிய வேலை. அப்ப மொத்த வேலை அப்படிங்கறது 60. ஒரு நாளைக்கு ஏ, இது இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே, இந்த மல்டிபிள்ஸ்ல போட்டது எல்லாமே ஒரு நாளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கிறது. இப்ப ஏ ஒரு நாளைக்கு ஒரு வேலையும் பி ஒரு நாளைக்கு 3 வேலையும் தான் பாக்குமா. ஓகேங்களா? சோ அப்ப இப்ப என்ன கொஸ்டின் உங்களுக்கு, இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு செய்யணும்னா 60 செய்யணும். ஆனா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு பண்ணுவாங்க, ஏ ஒரு வேலையும் பி 3 வேலையும் செய்யும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க 4 வேலை பார்ப்பாங்க. அதால வகுத்துட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4 மீதி 2ன்னு வரும், 5 20. அப்ப எத்தனை நாள், 15 நாள் அவங்களுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கறதுதான். புரிஞ்சுங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதுங்க, எல்சிஎம் எடுத்து சென்டர்ல போடுங்க. அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த நம்பரால எதை மல்டிபிள் பண்ணா இந்த எல்சிஎம் வரும்னு பாருங்க. அதை எடுத்து இந்த கோட்டுக்கு மேல எழுதிக்கோங்க. எழுதிட்டு கொடுத்திருக்க இந்த கிவன் டேட்டாவை அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத கிளியரா மண்டையில ஏத்திக்கோங்க. இங்க கொடுத்திருக்க எல்சிஎம் அப்படிங்கறது மொத்தமா அவங்க செய்ய வேண்டிய வேலை. இந்த கோட்டுக்கு மேல எழுதி இருக்கிறது ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான். அப்ப மொத்தமா 60 பண்ணணும். ஆனா ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பண்ணுவாங்க, 4 வேலை பாக்குறாங்க. ஒரு நாளைக்கு 4 வேலை பாக்குறாங்கன்னா 60 வேலையை பார்க்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா 15 நாள் 60. அப்ப 15 நாள் எடுத்துப்பாங்க அப்படிங்கறதுதான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின், ஒரு வேலையை அறுவடை செய்ய திலீப்பிற்கு 9 நாட்கள் ஆகும். அதே வேலையை ராம் தனியாக அறுவடை செய்ய 12 நாட்கள் ஆகும். அப்ப 2 பேரும் சேர்ந்து அதை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு வேலையைனா ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபீல்டு, திலீப் கேன் ரீப் a field in 9 days which Ram alone can reap in 12 days. In how many days both
டுகெதர் கேன் ரீப் த ஃபீல்டு. அதாவது ராம் மட்டும் தனியா ஒரு வயல்ல இருக்கக்கூடிய அறுவடையை செய்யறான் அப்படின்னா 9 நாள்ல அந்த அறுவடையை முடிப்பான். அதே வயல்ல திலீப் மட்டும் செய்யறான்னா 9 நாள்ல முடிப்பான். அதுவே ராம் அந்த வேலைக்கு அசைன் பண்ணான் அப்படின்னா 12 நாள் எடுத்துப்பானாம். இவனுக்கு கொடுத்த அதே வேலைதான், ஆனா இவன் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பான். பிகாஸ் அவனோட எஃபிஷியன்சி கம்மி, அவன் வேலை செய்யற திறன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அப்போ தனித்தனியா பண்ணாம 2 பேரையும் சேர்த்தே விட்டுறாங்க அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் திலீப் எத்தனை நாள் எடுத்துப்பான்? 9 நாள் எடுத்துப்பானா? ராம் எத்தனை நாள் அந்த வேலையை தனியா எடுத்துப்பான்? ராம் 12 நாள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சா அடுத்து என்ன பண்ணும்? இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 9ம் 12 எதால வகுப்படும் அப்படின்னா 3ஆல வகுப்படும். 3 9, 4 3 12. இதுக்கப்புறம் எதுவும் இல்ல. அப்ப 3 வெளியில எடுத்தீங்கன்னா 1,4ன்னு வரும். அடுத்து 4ஐயும் வெளில எடுத்துட்டா 1,1 வந்துருச்சா? இப்ப 3 9, 9 3 என்னது? 36. அதுதான் எல்சிஎம். இதை இங்க போட்டுருங்க. இப்போ 9ஆல எதை மல்டிபிள் பண்ணா 36 வரும்? 4. 12ஆல எதை மல்டிபிள் பண்ணா 36 வரும்? 12 3 36. அப்ப இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இங்க 36 அப்படிங்கறதோட மீனிங் என்ன? மொத்தமா அவங்க செய்ய வேண்டிய வேலை. அப்ப மொத்தமா அவங்க செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36. இந்த லைனுக்கு மேல எழுதிருக்கிறதெல்லாம் என்னது? ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னு. இப்ப திலீப் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பானா? 4 வேலை பார்ப்பான். இதுவே ராம் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பானா? 3 வேலை தான் பார்ப்பான். இப்ப 2 பேரும் சேர்ந்து பார்த்தா இந்த 36 வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப திலீப் பிளஸ் ராம் 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு பண்ணும்? 36. மொத்தமா 36 வேலை பண்ணும். ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 வேலை பார்ப்பாங்க. திலீப் ஒரு 4 வேலையும் ராம் ஒரு 3 வேலையும்னா மொத்தமா 7 வேலை பார்ப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 7னா இந்த 36 வேலை முடிக்க எவ்வளவு நாள்? அப்ப 36 டிவைடட் பை 7 போட்டீங்கன்னா IL 35ன்னு வரும். மீதி 1 வருதுல்ல, அதை நியூமரேட்டர்ல எழுதிட்டு இங்க என்ன எந்த நம்பரால வகுக்குறீங்களோ அதை அப்படியே கீழே போட்டுருங்க. ஓகேங்களா? சோ ரிமைண்டரை நியூமரேட்டர்லயும் இங்க என்ன டிவைசர் இருக்கோ அதே டிவைசரை டினாமினேட்டர்லயும் போட்டீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை எழுதிடலாம். ஓகேங்களா? ஒரே லேலு IL 35 மீதி வரத மேலையும் அண்ட் இங்க என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதை அப்படியே இங்கேயும் போட்டுருக்கு. அவ்வளவுதான். அப்ப 5 1/7 days அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நீங்க பிராக்டிஸ் கொஸ்டினா எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கலாமா? சோ இதுக்கு அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின். சோ அப்ப இந்த டைப்ல என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஏ தனியா பண்றது கொடுத்துட்டு பி தனியா பண்றதை கொடுத்துட்டு ஏவும் பியும் சேர்ந்து பண்ணா என்னன்னு கேட்டாங்களா? இப்ப அப்படியே ரிவர்ஸா கொடுப்பாங்க. ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். அப்ப 8 டேஸ்ல 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 8 நாள்ல முடிப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏ மட்டும் அந்த வேலைய 12 நாள்ல செய்யும் அப்படின்னா பி மட்டும் தனியா அந்த வேலையை பார்த்துச்சுன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்க அதே ப்ரொசீஜர் தான், புதுசா எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. அப்போ ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாங்க? 8 டேஸா? அப்ப ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது 8 days அப்படின்னு எழுதிருங்க. கிவன் டேட்டா எழுதுங்க. கிவன் டேட்டா கிளியரா எழுதுங்க. இந்த 8 நாள்ங்கிறது யார் யாரெல்லாம் பண்றாங்க? ஏவும் பண்ணுது பியும் பண்ணுது, அதை கிளியரா எழுதுங்க. ஒரு சிலர் அவசரத்துல என்ன பண்ணிடுறீங்கன்னா ஏவை மட்டும் போட்டுறீங்க, இல்லைன்னா பியை மட்டும் போட்டுறீங்க. அப்படி பண்ணீங்கன்னா தப்பா வந்துடும். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து 8 நாள்ல அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து ஏ மட்டுமே எத்தனை நாள்? 12 நாளா? சோ இதுதான் உங்களோட கிவன் டேட்டா. அடுத்து என்ன ஸ்டெப்? எல்சிஎம் எடுக்கணுமா? அப்ப 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 நம்பருமே எதால வகுப்படும்? 4ஆல வகுப்படும். 2 8 3 12. அதுக்கப்புறம் 2 வெளில எடுத்துட்டீங்கன்னா 1,3ன்னு இருக்கும். அப்ப 3ஐயும் வெளில எடுத்துட்டீங்கன்னா 1,1ன்னு வந்துடும். அப்ப 4 2 8, 8 3 என்னது? 24. அப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24. இந்த எல்சிஎம் வேல்யூவை எப்பயும் போல சென்டர்ல இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப என்ன பண்ணும்? 8ஓட எதை மல்டிபிள் பண்ணா 24 வரும் அப்படின்னு பாக்கணும். அப்ப 8ஓட எதை மல்டிபிள் பண்ணா 24 வரும்? 3. அதை மேல போட்டுக்கோங்க, இந்த லைனுக்கு மேல. அடுத்து 12ஓட எதை மல்டிபிள் பண்ணா 24 வரும்? 2. அதையும் இந்த லைனுக்கு மேல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இப்ப என்ன பண்ணும்? இந்த கொடுத்திருக்க கிவன் டேட்டாவை அடிச்சிடணும். இந்த 3 ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதணும், செகண்ட் ஸ்டெப் எல்சிஎம் கால்குலேட் பண்ணும், அதை சென்டர்ல போட்டு இந்த மல்டிபிள் இதை எதால மல்டிபிள் பண்ணா வரும் அப்படிங்கிற எழுதின உடனே இந்த கிவன் டேட்டாவை அடிச்சிடணும். அவ்வளவுதான். சோ இப்ப இதுக்கான மீனிங் என்ன? இங்க இருக்கக்கூடிய 24 அப்படிங்கிறது மொத்தமா அவங்க செய்ய வேண்டிய வேலை. அப்ப மொத்த வேலை அப்படிங்கிறது 24 வேலை பார்க்கணும் அவங்க. ஆனா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? 3 வேலை பார்ப்பாங்கன்னா ஏ மட்டுமே அதுல 2 வேலை பார்த்துறாங்க. இங்க போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு நாளைக்கான வேலை. ஓகேங்களா?
சோ இப்ப ஏவும் பியும் சேர்ந்து பண்ணுச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை பார்ப்பாங்களாம். ஏவும் பியும் சேர்ந்து பண்ணா ஒரு நாளுக்கு 3 வேலைன்னா, இதுல ஏ மட்டுமே தனியா பண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுது? 2 வேலை பாக்குது. அப்ப பி ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்க்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்ப பி எவ்வளவு பண்ணா 3 - 2 போட்டீங்கன்னா பி எவ்வளவு பண்ணும்? ஒரு நாளைக்கு பி அப்படிங்கிறது ஒரு வேலை தான் பார்த்திருக்கும். ஓகேங்களா? 3 வேலையில 2 வேலை ஏ பண்ணிருச்சுன்னா, ஒரு வேலை அந்த மீதி இருக்கிறது தான் வந்து என்ன பண்ணும்? பி பண்ணும். அப்ப பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலை தான் பார்க்கும் அப்படின்றாங்க. ஆனா இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? பி மட்டும் வேலையை செய்ய எத்தனை நாள்ல ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப பிக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்கான். மொத்தமா எவ்வளவு வேலை பார்க்கணும்? 24 வேலை பார்க்கணும். இது யார் பண்றா? பி. பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணும்? 1 தான். அப்ப 24/1ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் என்னது? 24 நாட்கள். புரிஞ்சுங்களா? அப்ப இத இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 வேலை நீங்க பார்க்கணும். ஆனா உங்களால ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் பார்க்க முடியும்னா, மொத்தமா எத்தன நாள் எடுத்துப்பீங்க அந்த வேலைய முடிக்க? 24 நாள் எடுத்துப்பீங்களா? இல்லன்னா இப்படி கூட வச்சுக்கலாம். 24 பேஜ் நீங்க எழுதணும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் தான் எழுதுவீங்கன்னா, மொத்தமா அந்த 24 பேஜ் எழுதுறதுக்கு எத்தன நாள் எடுத்துப்பீங்க? 24 டேஸ் எடுத்துப்பீங்கல்ல? அவ்வளவுதான். சோ அப்ப மொத்தமா நான் எவ்வளவு பண்ணணுமோ அத நியூமரேட்டர்ல போட்டுருங்க. ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அத டினாமினேட்டர்ல போட்டுருங்க. ஓகேங்களா? இங்க யார் இருக்காங்களோ, யார கேக்குறாங்களோ அவங்களோட ஒரு நாள் தான் இங்க போடணும். ஓகேங்களா? அப்ப பி மட்டும் தான் கேக்குறான். பி மட்டும் அந்த வேலையை செய்ய. அப்ப பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுங்கிறத நீங்க ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப ஏவும் பியும் சேர்ந்து 3 பாக்குறாங்கன்னா, இதுல ஏவே 2 வேலை பார்த்துருச்சு ஒரு நாளைக்குன்னா, மீதி இருக்கிற ஒரு வேலையை தான் பி பார்த்திருக்கும். அப்ப பி ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் பாக்குது அப்படிங்கறத நீங்க இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து போடணும். புரிஞ்சுங்களா? அடுத்தது பாருங்க. ஒரு வேலையை ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிப்பர். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 12 நாள். ஏ மட்டும் அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அப்ப ஏ மட்டும் தனியா பண்ணுச்சுன்னா 20 நாள் ஆகுது அப்படின்னா, பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஆஸ் யூசுவல் நம்ம கிவன் டேட்டா எழுதியாச்சா? குடுத்திருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. ஆனா இதை எழுதும் போது கிளியரா எழுதுங்க. இந்த 12 நாள்ங்கிறது யார் யாருது? ஏவும் பியும் சேர்ந்துதான். அப்ப ஏ பிளஸ் பிங்கிறது 12 நாள். அடுத்து ஏ மட்டும் எவ்வளவு? 20. அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்? எல்சிஎம் எடுக்கணுமா? அப்ப 12க்கு 20க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 நம்பருமே எதால வகுப்படும்? 4ஆல வகுப்படும். 3 12, 5 20. அப்ப 3 வெளில வந்துருச்சுன்னா 1,5. அடுத்து 5 வெளில வந்துச்சுன்னா 1,1. அப்ப 4 × 3 × 5 தான் உங்களோட எல்சிஎம். 4 12, 12 என்னது? 60 அப்படிங்கறத இந்த மாதிரி லைன் போட்டு சென்டர்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும்? இந்த 12ஓட எதை மல்டிபிள் பண்ணா 60 வரும்? 5. அது இங்க போட்டுருங்க. 20ஓட எதை மல்டிபிள் பண்ணா 60 வரும்? 3. சோ அதையும் என்ன பண்ணுங்கன்னா இங்க போட்டுருங்க. போட்டாச்சா? போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணிடணும்? இந்த குடுத்திருக்க டேட்டாவை அடிச்சிருங்க. இப்ப இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60ங்கிறது மொத்தமா செய்யக்கூடிய வேலை. அப்ப மொத்தமா அவங்க எவ்வளவு வேலை பார்க்கணும்? அந்த வேலை முடியணும்னா எவ்வளவு வேலை முடிச்சிருக்கணும்னா 60 வேலை பார்த்தாதான் அவங்க அசைன் பண்ணிருக்க வேலை முடியும். ஓகேங்களா? இதுல ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு இங்க குடுத்திருக்க எல்லாமே ஒரு நாள். ஓகேங்களா? இந்த லைனுக்கு மேல நீங்க போறது எல்லாமே ஒரு நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான். அப்ப ஏ, பி 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை பாக்குறாங்களாம். இதுல ஏ மட்டுமே ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணிடுதுன்னு சொல்றாங்க? 3 வேலை பண்ணிடுதான். அப்ப 2 பேரும் சேர்ந்து 5 பண்றாங்க. ஏவும் பியும் சேர்ந்து 5 வேலை பாக்குறாங்க. அதுல ஏ மட்டுமே 3 பாக்குதுன்னா பி எத்தனை வேலை பார்த்திருக்கோம்? 2 வேலை பார்த்திருக்குமா? இந்த 5 இந்தாண்ட 5 இந்த 3 இந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்ப பி ஒரு நாளைக்கு 2 வேலை தான் பார்த்திருக்கோம். புரிஞ்சா இது எப்படின்னுட்டு? ஏன் இதை கண்டுபிடிக்கிறேன்னா, இங்க யாரோடது கேக்குறாங்கன்னா, பி மட்டும் தனியாக வேலையை செய்ய எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப பி மொத்தமா பண்ண வேண்டியது 60 வேலை. டிவைடட் பை பி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்க்கும்னு தெரிஞ்சாதான் உங்களால அது எத்தனை நாளுக்குள்ள அந்த வேலையை முடிக்கும் அப்படிங்கறது தெரியும். கரெக்டா? அதாவது நீங்க 60 பேஜ் எழுதணும். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு எழுதுவீங்க அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்மளால சொல்ல முடியும். எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிக்க முடியும்னுட்டு. அதேதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து 5 வேலை செஞ்சுறாங்க. 5 பேஜ் எழுதிடுறாங்கன்னா, ஏ மட்டுமே அதுல 3 பேஜ் எழுதுனா மீதி 2 பேஜ் யார் எழுதிருப்பா? பி எழுதிருப்பா. அப்ப பி ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யும். 2 பேஜ் எழுதும். அப்ப 60 பேஜ் எழுத எவ்வளவு நாள் ஆகும்னா 60/2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 30. சோ அப்ப 30 டேஸ். அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? சோ சிம்பிள். நான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னா கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர் போட்டுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? இல்ல எனக்கு புரியல அப்படிங்கிறவங்களுக்காக தான் நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? சோ இல்ல எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க. அடுத்து பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். இப்ப ஏ பிளஸ் பி 20 டேஸ்.
அடுத்தது ஏ மட்டும் அந்த வேலையை 24 நாட்களில் முடிக்கும். ஏ மட்டும் தனியா பண்ணுச்சுன்னா 24 நாள் ஆகுமா? அப்போ பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த 2க்கு எல்சிஎம் எடுக்கணுமா? அப்ப 20க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2மே 4ஆல வகுப்படும். 5 இது என்னது? 6 அப்போ 5 6 வகுத்தீங்கன்னா இப்படி வந்துரும். அப்ப 4 × 5 × 6 6 24 24 5 எவ்வளோ? 120ன்னு வரும். அப்ப இந்த எல்சிஎம் வேல்யூ இங்க சென்டர்ல போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இப்போ இந்த 20ஓட எதை மல்டிபிள் பண்ணா 120 வரும்னு பார்க்கணும். 20ஓட 6 மல்டிபிள் பண்ணாதான் என்ன வரும்? 120. அதை இங்க போட்டுக்கோங்க. அடுத்து 24ஓட எதை மல்டிபிள் பண்ணா 120 வரும்னு பாத்தீங்கன்னா 5 மல்டிபிள் பண்ணீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் இந்த கொடுத்திருக்க டேட்டாவை அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இப்ப இதுக்கான மீனிங் என்ன? மொத்தமா செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது 120 வேலை. மொத்த வேலை அப்படிங்கிறது 120. இதுல ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்க்கும்? 6 வேலை பார்க்கும். ஆனா ஏ மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பாத்துரும்? 5 வேலை பார்க்கும். அப்ப 2 பேரும் சேர்ந்து 6 பாப்பாங்களாம். அதுல ஏ மட்டுமே 5 பாக்குதுன்னா மீதி இருக்க அந்த 1 யார் பாப்பா? பி பாத்துருக்கும்னு அர்த்தம். அப்ப பி ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பாக்குது அப்படின்னா ஒரு வேலை தான் பாக்குது. ஓகேங்களா? சோ இப்ப யாருக்கான டைம் கேட்டிருக்காங்க? பி அந்த வேலையை செய்ய எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்களா? அப்ப பி அந்த வேலையை செய்ய எவ்வளவு நாள்? பி மொத்தமா அந்த வேலை எவ்வளவு வேலை செய்யணும் அப்படின்னா 120 வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு 1 தான் செய்யும் அப்படின்னா மொத்தமா அதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 120 நாட்கள் ஆகும். புரிஞ்சுங்களா? அதாவது 120 வேலை அப்படிங்கறது மொத்தமா நீங்க பண்ண வேண்டியது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவீங்களோ அதால வகுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 120 பேஜ் எழுதணும். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் எழுதுவீங்கன்னா எத்தனை நாள் எழுதுவீங்க? 120 நாள் எழுதுவீங்கல்ல? அதே கான்செப்ட் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து பாருங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர். அப்ப ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது 6 நாள்ல முடிச்சிருவாங்க. பி மட்டும் தனியாக அந்த வேலையை 15 நாட்களில் முடிக்கும் அப்படின்ட்டாங்க. அப்ப ஏ தனியா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிவன் டேட்டா எழுதும் போது கிளியரா எழுதுங்க. ஏவும் பியும் சேர்ந்துதான். அப்ப ஏ பிளஸ் பி தான் 6. பி மட்டும் எத்தனை நாள் எடுத்துக்கும்? தனியா பண்ணுச்சுன்னா 15. அடுத்த ஸ்டெப் 6க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுங்க. 30 வரும். இப்போ வந்து 3ஆல வகுப்படுமா? 2 3 6 5 3 5 அடுத்து 2 வெளில எடுத்தீங்கன்னா 1,5 5 எடுத்தீங்கன்னா 1,1 அப்ப 3 × 2 × 5 3 2 6 6 5 30 அப்ப இந்த எல்சிஎம் வேல்யூவை இப்படி சென்டர்ல போட்டுருங்க. போட்டுட்டு 6ஓட எதை மல்டிபிள் பண்ணா 30 வருமோ அதை இந்த லைனுக்கு மேல போடணும். அப்ப 6ஓட 5 மல்டிபிள் பண்ணாதான் வரும். அப்ப 5 மேல போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 15ஓட எதை மல்டிபிள் பண்ணா 30 வரும்? 2. அப்ப அதையும் போட்டுட்டு இந்த கிவன் டேட்டாவை அடிச்சிருங்க. அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? இது எப்பவுமே மொத்த வேலை. அப்ப மொத்தமா அவங்க பார்க்க வேண்டிய வேலை 30 வேலை. இதுல ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளுக்கு எவ்வளவு பண்ணுது அப்படி இங்க கொடுத்திருக்க எல்லாமே ஒரு நாளைக்கு பண்றது. ஓகேங்களா? சோ அப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள்ல எத்தனை வேலை பாக்குறாங்க? 5 வேலை பாக்குறாங்க. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலை பாக்குறாங்க. அதுவே பி மட்டும் தனியா ஒரு நாள்ல எவ்வளவு வேலை பாக்குது? 2 வேலை பாக்குதாம். அப்ப பி மட்டும் தனியா 2 வேலை பாக்குதுன்னா a = 5 - 2 போட்டீங்கன்னா ஏ மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்த்திருக்கோம்? 3 வேலை பார்த்திருக்கோம். இதை நீங்க இப்படி போட்டு பார்த்துதான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு இல்ல. நார்மலா யோசிங்க. 2 பேரும் சேர்ந்து 5 வேலை பார்ப்பாங்களாம். இதுல பி மட்டுமே 2 வேலை பார்க்குதுன்னா மீதி 3 வேலை யார் பண்ணிருப்பா? ஏ தானே பண்ணிருக்கோம். அப்ப ஒரு நாளைக்கு பி எவ்வளவு வேலை பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வேலை பார்க்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு என்னன்னா மொத்தமா அந்த வேலையை ஏ வந்து எத்தனை நாள்ல முடிக்கும் அப்படிங்கறது தான். ஓகேங்களா? சோ அப்ப ஏ வந்து மொத்தமா எவ்வளவு வேலை பார்க்கணும்? 30 வேலை பார்க்கணும். ஆனா ஒரு நாளைக்கு ஏ எத்தனை தான் பண்ண முடியும்? 3 தான் பண்ண முடியும். அப்ப வகுத்தோம்னா என்ன ஆயிடும்? ஆன்சர் 10 நாட்கள் அப்படின்னு கிடைச்சிடும். புரிஞ்சுங்களா? அதாவது இன்னும் சொல்லணும்னா மொத்தமா 30 பேஜ் எழுதணும். அதுல ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 பேஜ் தான் எழுதும் அப்படின்னா மொத்தமா எத்தனை நாள் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 30 பேஜ எழுதணும். ஒரு நாளைக்கு 3 எழுதுவீங்கன்னா எத்தனை நாள் எடுத்துப்பீங்க? 10 நாள் எடுத்துப்பீங்கல்ல? அதே கால்குலேஷன் தான். எப்பவுமே மொத்த வேலை போட்டுட்டு யாரு பண்றாங்களோ அவங்களோட ஒரு நாள் வேலையை கீழே போட்டு வகுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பாங்கங்கிறது தெரிஞ்சிடும். சோ அடுத்த கொஸ்டின் இதுதான் உங்களோட கடைசி கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ஒண்ணு அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னது? இந்த கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கறத போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. இந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயில்டா வரும். ஏன்னா புரியாதவங்களா இருந்தா கூட புரிஞ்சிடும் ஈஸியா. ஆனா இதுக்கப்புறம் வரதெல்லாம் உங்களுக்கு வந்து
கொஸ்டின் ஹார்ட் லெவல்னு சொல்லுவாங்க. ஆனா சேம் கான்செப்ட் தான். ரொம்பவே ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த 2 டைப் ஆஃப் கொஸ்டின மட்டும் கரெக்ட்டா பார்த்துட்டு, அடுத்த டைப் பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேங்களா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.